அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். சாதனைகள் பல புரிந்து வெற்றிகள் வழிவகுக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் சோர்வு, உடல் அசதி, உடல் வாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண விரையும் பொருள் விரையும் இன்று எதுவும் இல்லை. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ரிஷப ராசிக்காரர்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்துள்ள பரிவு, கருணை, உதவி இதெல்லாம் தேவைப்படக்கூடியது. அதனால் வண்டி வாங்கி சொல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. குஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி விற்கிறீங்க. இந்த இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமை. சிம்ம ராசிக்கு பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இந்த நாள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அற்புதமான நாள். முழுக்க முழுக்க இந்த நாள் உங்களுக்கு வாழறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தரும். பொருளாதாரத்தில் மேன்மையை ஏற்படுத்தி தரும். அற்புதமான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. மனக்குழப்பம், பொருள் விரையும், பண விரையும், சண்டை சச்சரவு இதெல்லாம் வர்றதுக்கு இன்று அதிக வாய்ப்பு. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் கழிங்க, அமைதியாக கழிங்க. அப்போ தான் கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளை சிறப்பாக அமைக்க முடியும். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் இந்த உடல் சோர்வு, உடல் கழிப்பு, உடல் வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு. உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இந்த பண வரியும் பொருள் வரியும் எதுவும் இன்று இல்லை, சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அற்புதம், பக்திமயம் நாள். மனம் இறையர்களே தேடும் அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. கவலைகளும், மன சோர்வுகளும், உடல் வாதிகளும், பண விரயங்களும், அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருந்து உங்கள் தற்காத்துக் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில்களுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. அடுத்து உங்களுடைய ஆதாயத்தை பெற்று சிறப்பான முறையில் இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெறலாம். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதிகம் கிழக்குது. அதிகப்படியான கோபங்கள் வரும். அதனால் சாந்தமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்குங்க. இந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் இந்த சந்திராசி இருப்பதால் வண்டி வாய்ச்சோல கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனை பயன்படுத்தாதீங்க. கருத்து கொண்டு